guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குக்கிங்க பத்தி தான் பார்க்க போறோம். எதனால நம்ம ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிடுறோம், ராகவே கன்சியூம் பண்ணலாம்ல. அது மட்டும் இல்லாம சில டிஷ்ஷஸ் நம்மளுக்கு ஃபேவரட் டிஷ்ஷஸா இருக்கும். அது எதனால? ஏன்னா ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ஃபுட் இன்கிரியண்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம வேரியஸ் மெத்தட்ல குக் பண்றோம். இதனால நம்மளுக்கு ஃப்ளேவர், டெக்ஸ்சர், கலர் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது. அதுல என்னன்னா அப்பியரன்ஸ் வைஸ்லயும் டேஸ்ட் வைஸ்லயும் நம்மளுக்கு பெட்டரா இருக்கிறதுனால ஃபுட்டை நம்ம குக் பண்ணி சாப்பிடுறோம். சில டிஷ்ஷஸ் நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ்ல ரொம்பவே பிடிச்சி போறதுனால ஃபேவரட் டிஷ்ஷஸா கூட ஆயிருது. இதனால என்ன சொல்ல வராங்கன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன்ங்கிறது என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எதுக்குன்னா நம்ம ஃபேமிலிக்கு நியூட்ரிஷனல் நீட்ஸ் அளிக்கிறதுல ஃபுட் ப்ரிப்பரேஷனும் ஒரு முக்கிய பங்களிக்குதுங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மோஸ்டா என்னன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நட்ஸ்லாம் ராவா சாப்பிடுவோம். அண்ட் நிறைய ஃபுட்ஸ் என்ன பண்ணுவோம் குக் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடுறதுனால அதுல ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. அதாவது அது ஸ்ட்ரக்சர் வைஸ்ல என்ன ஆகுதுன்னா குக் பண்றதுனால மாலிகுலர் சைஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாறுது. மாறி நம்மளுக்கு என்னன்னா சேஃப் கன்சியூம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுல குக்கிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்ல ஃபுட்ட சப்ஜெக்ட் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் பேரு குக்கிங். அது மட்டும் இல்லாம, ஒரு எனர்ஜிய ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு சோர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அந்த ப்ராசஸும் நம்ம குக்கிங்ன்னு சொல்லலாம். இந்த குக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் மெத்தட்ல இருக்கும். கண்டக்ஷன் மெத்தட், கன்வெக்ஷன் மெத்தட், ரேடியேஷன் ஆர் மைக்ரோவேவ் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹீட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக் பண்ணலாம். குக்கிங் என்னன்னா 2 மெத்தட் ஆஃப் குக்கிங் இருக்குது. ஒண்ணு மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட், இன்னொன்னு ட்ரை ஹீட் மெத்தட். மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுவோம். ட்ரை ஹீட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஏர் இல்லைன்னா ஃபேட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணுவோம். இதுல குக்கிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபுட்ல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தா அதை டெஸ்ட்ராய் பண்ணும். இது மூலியமா குக் பண்றது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைஜஸ்டிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், வெரைட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட்ல ஏதாவது நியூட்ரியன்ஸ் இருந்ததுன்னா அதோட அவைலபிலிட்டி கூட என்னன்னா குக் பண்றது மூலியமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபுட்டோட ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூ அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஃபுட்ல நியூட்ரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட என்ன ஆகும்னா குக் பண்றது மூலியமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நேச்சுரல் டாக்ஸின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம குக் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா டீநேச்சர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் குக்கிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது குக்கிங் மெத்தடோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். இந்த மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட் முன்னாடியே சொல்லியிருக்கோம். வாட்டர் இல்லைன்னா ஸ்டீம் யூஸ் பண்ணி குக் பண்ற மெத்தட் பேர் தான் மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பாய்லிங். பாய்லிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபுட்டை என்ன பண்றோம்னா தண்ணியில ஃபுல்லா இமர்ஸ் பண்ணி பாய்லிங் பாயிண்ட், அதாவது 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க விடுவோம் பாத்தீங்களா, அந்த மெத்தட் பேர் தான் பாய்லிங் மெத்தட். இதை நம்ம ரைஸ், எக்கு, தால், மீட், ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் இதெல்லாம் பொதுவா என்னன்னா பாய்லிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணுவோம். இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சேஃப் அண்ட் சிம்பிள் மெத்தட் ஆஃப் குக்கிங். அது மட்டும் இல்லாம ஃபுட் ஈஸியா நம்மளுக்கு டைஜஸ்டபிள் ஆகும். இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை ஃபுல்லா குக் பண்ணி அரிசியை நம்ம வடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்றோம்னா அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம குடிச்சிட்டா பரவாயில்லை, அந்த தண்ணியெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் பாத்தீங்களா. இதனால என்னன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகுது. இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது ஸ்டீவிங் மெத்தட். ஸ்டீவிங் மெத்தட்ங்கிறது என்னன்னா நம்ம சாம்பார் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்டீவிங் மெத்தட். அதாவது ஃபுட்டை என்னன்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி ஒண்ணும் இல்ல அந்த லிக்விடோட சேர்ந்து அந்த வெஜிடபிளையும் நம்ம கன்சியூம் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்டீவிங் மெத்தட்ங்கிறத சொல்றோம். இதுல என்னன்னா இதோட டெம்பரேச்சர் 82 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூவிங் பண்றதுனால நம்மளுக்கு அதோட டேஸ்ட் நல்லா குட்டாவும் இருக்கும். நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு நிறைய அப்படியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா இது குக் பண்றதுக்கு டைம் ரொம்ப இழுக்குங்கிறதுனால ஃபியூவலும் வேஸ்ட் ஆகும். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது ஸ்டீமிங் மெத்தட். ஸ்டீமிங் மெத்தட்ங்கிறது என்னன்னா ஸ்டீம் பண்றோம் பாத்தீங்களா, அதை ஸ்டீம் யூஸ் பண்ணி இது பண்றதுதான் ஸ்டீமிங் மெத்தட். பொதுவா நம்ம இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் என்னன்னா இந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ணுவோம். இதை ஸ்டீமை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணுவோம்னா குக் பண்ணுவோம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உடம்பு சரியாதவங்களுக்கு இந்த ஸ்டீமிங் மெத்தட்ல பண்ற ஃபுட்டை கொடுக்கறதுனால அவங்களோட டைஜஸ்டபிலிட்டி ஈஸியாவே இருக்கும். இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்குன்னு ஒரு தனியா எக்யூப்மெண்ட் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட் கண்டிப்பா தேவை. இப்ப இட்லி நம்ம வைக்கணும்னா கண்டிப்பா இட்லி பாத்திரம் இல்லாம இட்லி செய்ய முடியாது. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தேவை.
அதுவும் இல்லாம சில ஃபுட்ஸ் மட்டும் தான் இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்ல பண்ண முடியும். அடுத்தது ப்ரெஷர் குக்கிங். ப்ரெஷர் குக்கிங்கிறது வந்து என்னன்னா, ப்ரெஷர்லயே வந்து குக் பண்ண விடுவோம். அதாவது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இதுல வந்து குக் பண்ண விடுவோம். பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரைஸ், மீட், ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா, ப்ரெஷர் குக்கிங்ல வந்து பண்ணுவோம். பாயிலிங்ல என்ன பண்றோமோ, அதே தான் ப்ரெஷர் குக்கிங்ல பண்ணுவோம். ப்ரெஷர் குக்கிங்ல பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஃபுட்ல ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தத்தையும் வந்து அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல டைம் வந்து மிச்சமாகும். பாயிலிங்க விட நம்ம வந்து 1/3 டைம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து இது குக் பண்ணிடலாம். ஃபியூவலும் நம்மளுக்கு பெருசா வேஸ்ட் ஆகாது. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஓ ஓ அது வந்து பார்த்துக்கிட்டே கன்சர்னாவே இருக்கணும். ஒவ்வொரு டைம் நம்ம அத சரியா கவனிக்கலைன்னா, அது தீஞ்சு போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து போச்சிங். இந்த போச்சிங் மெத்தட் வந்து நம்ம இந்தியால மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ராட்ல வந்து நெறைய பேர் வந்து இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்க வந்து பண்ணுவாங்க. போச்சிங்கிறது என்னன்னா, ஒரு லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா? அதுல டைரக்ட்டா வந்து ஃபுட்ட வந்து இம்மர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப தண்ணீல வந்து முட்டைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடைச்சு ஊத்துவாங்க. இதுல என்னன்னா முட்டை வந்து அந்த தண்ணீலயே அப்படியே வேகும். இதுதான் வந்து போச்சிங் மெத்தட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எக்க வந்து பாயில் பண்ணுவோம். பட் போச்சிங் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா முட்டைய உடைச்சு ஊத்திருவாங்க. இத என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாட்டர்ல கொஞ்சோண்டு வினிகர் இல்லைன்னா சால்ட் வந்து போடுவாங்க. எதுக்குன்னா வந்து ஒண்ணோட ஒண்ணு மோதி மோதி கொயாகுலேட் ஆகாம இருக்கிறதுக்காக. பொதுவா இந்த போச்சிங் மெத்தட்ல எக்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போச் பண்ணுவாங்க. இது போச் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ளேவர் இம்ப்ரூவ் ஆகும். டைஜஸ்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு இப்ப ஹை புரோட்டீன் டயட் இது ஃபிஷ் இருக்குது வச்சுக்கோங்களேன். அத போச் பண்றது மூலியமா நம்மளுக்கு அப்படியே அந்த புரோட்டீன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம அட்டென்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னா, அது வந்து தீஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா வந்து ஓவர் குக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அட்டென்ஷன் கண்டிப்பா தேவை. அடுத்தது பிளான்ச்சிங். இந்த பிளான்ச்சிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட தண்ணீல வந்து இம்மர்ஸ் பண்ணிருவாங்க. இம்மர்ஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, நம்ம ஃபுட்டு அது வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அது ஸ்கின்ன வந்து என்னன்னா ஈஸியா பீல் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பிளான்ச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, மசாலாவுக்கு உருளைக்கிழங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ச் பண்ணுவாங்க. பிளான்ச் பண்ணி ஸ்கின்ன வந்து பீல் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்றது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைஜஸ்டிபிலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஈஸியா வந்து பீல் பண்ணலாம். தேவையில்லாத ஸ்பாயிலேஜ் பண்ற என்சைம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அண்ட் டெக்ஸ்சர் வந்து மெயின்டெயின் ஆகும். இதுல டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சேம். நம்ம வந்து பாயில் பண்றதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிய டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இதனால நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் லாஸ் நடக்கலாம். அடுத்தது ட்ரை ஹீட் மெத்தட். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்ல ஃபுட் வந்து நல்லா கிறிஸ்பா, ப்ரௌனா அதே சமயம் நல்லா பிளசன்ட் ஃபிளேவர் குடுக்கும். இந்த ட்ரை மெத்தட் குக்கிங்கோட ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ரோஸ்டிங். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்ட வந்து ஒரு தவால இல்லனா ஏதாவது கிரில் சாண்ட் இல்லனா ஃபயர்ல வந்து டைரக்ட்டா எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ரோஸ்டிங். இப்ப நம்ம கடலையே பார்த்தோம்னா, ஒரு சாண்ட் அ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, ஒரு தவால போட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் வந்து ரோஸ்டிங். இந்த ரோஸ்டிங்ல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம மீல்க்கு ஒரு வெரைட்டியும் கிடைக்கும். அதே சமயம் அப்பியரன்ஸ், ஃப்ளேவர், டெக்ஸ்சர்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஸ்பைஸ் பண்ணணும்னாவே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு ரோஸ்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அத வந்து கிரைண்ட் பண்ணுவோம். ஏன்னா, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா வந்து அறப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ரோஸ்டிங்கோட அட்வான்டேஜ். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லோ மெத்தட் ஆஃப் குக்கிங். அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதனால நம்ம ஃபியூவல் வந்து நெறைய வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம ஃபுட்ட எக்ஸ்போஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, புரோட்டீன் டீநேச்சர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது கிரில்லிங். இந்த கிரில்லிங் எல்லாம் பிராய்லிங் இந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்ட டைரக்ட்டா ஹீட்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெட் ஹாட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா, அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபுட்ட வச்சு கிரில் பண்ணுவாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், அ கிரில் சிக்கன் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா ஹீட்ல வந்து சிக்கன வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அப்பம் அப்பளம் இருக்கு பார்த்தீங்களா, அப்பளம், ஃபுல்கா இதுல கார்ன் இதுல என்ன பண்ணுவோம்னா, டைரக்ட்டா ஹீட்ல எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடுவோம். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் பேரு கிரில்லிங். இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயம் ஒரு வெரைட்டி வந்து இருக்கும். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா, நம்மளுக்கு அட்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அத விட்டுட்டு போனோம்னா, கருகி போயிரும், தீஞ்சு போயிரும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது டோஸ்டிங்.
டோஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரில்லிங் மாரியே. பட் இதுல என்ன பண்ணணும்னா, 2 ஹீட் எலமெண்ட்டுக்கு நடுவுல வந்து இருக்கணும் ஃபுட்டு. அதாவது இப்ப பிரெட் டோஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிரெட் ஸ்லைஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஹீட் எலமெண்ட் இருக்கும். 2 ஹீட் எலமெண்ட் இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து பிரெட் ஸ்லைஸ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாண்ட்விச்சுக்காக வந்து டோஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து டோஸ்டிங். இது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து நம்மளுக்கு குக் ஆயிரும். ஃப்ளேவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுல டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் சாரி அட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லன்னா வந்து என்ன ஆகும்னா, சாரிங்னா வந்து கருகி போயிரும். அடுத்தது பேக்கிங். இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டெம்பரேச்சர் வந்து 120 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இது வந்து அவன் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஈவனா வந்து எல்லா ஃபுட்டும் வந்து குக் ஆகும். அதே சமயம் ஒரு புது வெரைட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது என்னென்ன ஃபுட்லாம் வந்து குக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட், பைஸ், பிஸ்கட், பீஸா, பன், பிரெட், கேக் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து பண்ற ஃபுட்டு. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும். ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு அதுக்கு ஸ்கில்ஸ் தேவை. எப்படி வந்து பேக் பண்ணணுங்கிற ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து சார்ட்டிங். இந்த சார்ட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பொரியல் பண்றோம்ல, அதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், பொரியல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்துவோம். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் போடுவோம். அப்புறம் வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, லிட்ட போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அத மாய்ஸ்ட்ல நம்ம எந்த ஒரு வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம். பட் அது கொஞ்சம் அந்த மாய்ஸ்டா ஆயி, அது அப்படியே என்ன ஆகும்னா, வறுபட்டு போயிடும். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் சார்ட்டிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்மியான டைம் தான். அது இல்லாம வந்து என்னன்னா, சிம்பிள் எக்யூப்மெண்ட் இருந்தா போதும். கொஞ்சமா ஆயில் ஊத்தலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லன்னா வந்து என்ன ஆகும்னா, கருகி போயிடும். அடுத்தது ஃப்ரையிங். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃபேட்ல வந்து போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இப்ப நம்ம சமோசா, சிப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், எண்ணெயில வந்து நல்லா தளறி எண்ணெய் ஊத்தி, அதுல என்ன பண்ணுவோம், ஃபுட்ட இம்மர்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ரையிங்ல வந்து பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல கலோரிஃபிக் வேல்யூ இருக்கும். நம்ம ஃபேட்ட யூஸ் பண்ணி நம்ம குக் பண்றதுனால நல்லாவே கலோரிஃபிக் வேல்யூ இருக்கும். நல்லா டெலிஷியஸா கூட இருக்கும். அதே சமயம் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஹை கலோரிஃபிக் வேல்யூனால. 2வது வந்து நம்மளுக்கு டிசீஸ் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது. அவ்வளோதாங்க. ட்ரை ஹீட் மெத்தட் முடிச்சாச்சு. அடுத்தது காம்பினேஷன் மெத்தட். காம்பினேஷன் மெத்தட்னா என்னன்னா, இப்ப நம்ம மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட் பார்த்தோம்ல. இது 2ம் சேர்ந்து ஒண்ணா நம்ம குக் பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து காம்பினேஷன் மெத்தட் ஆஃப் குக்கிங். இந்த காம்பினேஷன் மெத்தட் ஆஃப் குக்கிங் பிரைசிங் அப்படிங்கிறத சொல்றோம். அதுதான் வந்து பிரைசிங் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம உப்புமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. உப்புமா வந்து 2 மெத்தட் ஆஃப் குக்கிங் வருது. ஒண்ணு வந்து ரோஸ்டிங், இன்னொன்னு பாயிலிங். ரோஸ்டிங்கிறது வந்து என்னது? ட்ரை ஹீட் மெத்தட். பாயிலிங்கிறது மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். இது 2 கலந்து வருது பார்த்தீங்களா? அதனால தான் இது பிரைசிங் மெத்தட்ல வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரவைய வந்து தண்ணீல போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அடுத்தது கட்லட் அதே மாரி தான். கட்லட் என்ன பண்ணுவோம்? பாயில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுவோம். வெர்மிசெல்லி பாயாசம். நம்ம பால் பாயாசம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து என்னன்னா ரோஸ்டிங் அண்ட் ஷிம்மரிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் பேரு ரைசிங். அடுத்து நம்ம பார்க்க போறது அதர் மெத்தட் ஆஃப் குக்கிங். இந்த குக்கிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மைக்ரோவேவ் குக்கிங். மைக்ரோவேவ்ஸ் வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 into 10 to power of 6 to 7.5 to 10 to the power of 9 ஆங்ஸ்ட்ராம். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவா ஃபுட் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஃபுட்ல இருக்க வாட்டர் வந்து என்ன பண்ணும்னா, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். எதனால? உள்ள வந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து பரவுது. அதனால வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்னா, வைப்ரேட் ஆயி, அப்புறம் ஹீட் வந்து ஜெனரேட் ஆயி, ஃபுட் வந்து குக் ஆகும். இதுதாங்க இந்த மைக்ரோவேவ் குக்கிங்ல நடக்கிறது. இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ்ல நம்ம சீக்கிரம் குக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம என்னன்னா, மத்த மெத்தட் ஆஃப் குக்கிங் கம்பேர் பண்ணும்போது, நம்மளுக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மி. இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அதிகமா செலவாகும். அதே சமயம் நம்ம சரியான அட்டென்ஷன் இல்லைன்னா, ஃபுட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போற மெத்தட் வந்து சோலார் குக்கிங். இந்த குக்கிங்ல என்ன ஆகும்னா, லைட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபுட்ட குக் பண்ணி தரும். ஆப்வியஸா நம்ம ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து சோலார் குக்கர்.
இப்ப என்ன மாதிரி சோலார் குக்கர்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேனல் டைப். இந்த பேனல் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். இதுல வந்து ஒரு ரிஃப்ளெக்டார் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணிருவோம். ஹீட் வந்து அதாவது லைட் எனர்ஜி வந்து இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுட் வந்து குக் பண்ணி தரும். இது வந்து பேனல் டைப் குக்கர். அடுத்தது பாராபோலிக் டைப் குக்கர். இந்த பாராபோலிக் டைப் குக்கர்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். இங்க ஃபுட்டை பிளேஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்து லைட் எனர்ஜி மூலியமா என்ன ஆகும்னா ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி குக் பண்ணிடுவோம். அடுத்தது பாக்ஸ் டைப். இந்த பாக்ஸ் டைப்ல என்னன்னா ஒரு பிளைன் ரிஃப்ளெக்டார் இருக்கும். இந்த பிளைன் ரிஃப்ளெக்டார் அதாவது ஒரு மிரர் கூட எடுத்துக்கலாம். இத என்ன பண்ணணும்னா ஃபுட்டை இங்க வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். டைரக்டா ஹீட் வந்து இந்த ரிஃப்ளெக்டார்ல பட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஃபுட்டை வந்து குக் பண்ணி தரும். இதுதான் வந்து சோலார் குக்கிங். ஸோ என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோ மெயின்டெனன்ஸ், எந்த ஒரு பெருசா காஸ்ட்டும் வந்து தேவைப்படாது. அது இல்லாம எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லி குக்கிங் கூட. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியில மட்டும் தான் வந்து குக் பண்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள வச்சு குக் பண்ண முடியாது. அதே சமயம் சீசன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்ல. நம்ம ரெய்னி சீசன், அப்புறம் வந்து ஈவினிங் டைமு அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளோதாங்க. குக்கிங் டாபிக் வந்து பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, குக்கிங் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் பார்த்தோம். அதில் அதர் டைப்ஸ் கூட நம்ம பார்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.